நான் உங்கள் தாரணி கிச்சா. வெல்கம் டு தாருஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாசம் ஆச்சு. கிட்டத்தட்ட 30 எபிசோட் கிட்ட போட்டுட்டோம். ஒரு எபிசோடாவது வராகி அம்மனை பத்தி போடணும். ஏன்னா நான் வராகி தேவி உபாசனை பண்றவன். அதனால வராகி அம்மன் எபிசோட் போடணும்னு மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு சரியான ஒரு தோது அமையல. இப்போ நான் வேலூர் வந்திருக்கேன். வேலூர் பள்ளிகொண்டா டோல்கேட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய திரிசக்தி வாராகி அம்மன் கோவிலுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். கோவிலுக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வராகி அம்மனை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. வராகி என்பவள் யார், அவளின் தோற்றம் எப்படியானது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இன்னும் இருக்கு. அதுக்கு விளக்கம் கொடுக்கிற வகையில நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்றேன். வராகி என்பவள் லலிதாம்பிகையின் அங்குசத்தில் இருந்து அபரிவிதமான சக்தியில் தோன்றியவள் தான் வராகி தேவி. வராகி தேவி சத்திய யுகத்தில் தோற்றுவிக்கப்பட்டாள் என்று புராணங்கள் சொல்கிறது. இதுல இன்னொரு விசேஷம் பாத்தீங்கன்னா, இந்து சமயத்தில் 4 முறை வழிபாட்டினரும் வராகி தேவியை வணங்குவதுதான் மிக சிறப்பு. அதாவது சைவம், வைணவம், பிராமணியம் மற்றும் 3 தேவியர்களை வணங்குபவர்கள். இவர்கள் 4வருமே, இந்த 4 பிரிவினை சேர்ந்தவர்களுமே வராகி தேவியை வழிபடுகிறார்கள். அதாவது இதனோட காரணம், இதனோட உள் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வராகி தேவி சப்த மாதர்களில் ஒருவராகவும் இருந்திருக்கிறாள், விஷ்ணுவின் அம்சமாகவும் அவதரித்திருக்கிறாள்னு புராணங்கள் சொல்லுது. இவ்வளவு சக்தி வாய்ந்த வராகி அம்மனை இங்க பள்ளிகொண்டால திரிசக்தி தேவியாக இருக்கக்கூடிய வராகி அம்மனை இப்ப நம்ம தரிசனம் பண்ணலாம் வாங்க. ராசாதி 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 வாடி நீ வாடி. இவர்தான் ராஜ கணபதி. முதல்ல அக்னி வாராகியை வணங்கிட்டு தான் ராஜ கணபதியை வணங்கணும் அப்படின்றது சொல்றாங்க. இந்த அக்னி வாராகி நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள், ஏவல், பில்லி, சூன்யம், தீயவைகள் இவை எல்லாத்தையும் நீக்கி நமக்கு நலன் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இங்க அமர்ந்திருக்காங்க. ஒரு கையில தாமரை முத்து மகாலட்சுமியாவும், ஒரு கையில புத்தமா சரஸ்வதியாவும், ஒரு கையில சுலம் பார்வதியாவும், அம்மாவோட இது சக்கரம். பின்னாடி செக்டரியா இருக்கிறவங்க இங்க வரம் கொடுக்க வாராயார். 16 செல்வங்களும் நம்ம கொடுக்கறதுக்காக 16 அடியில் சார். என்ன கேட்டாலும் கொடுக்குங்க. ஒரு குழந்தை மாதிரி நீ குழந்தைகிட்ட கொடுத்து என்ன கேட்டாலும் எப்படி கொடுக்குமோ அது மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி இந்த கோயில்ல வரணும்னா உங்களுடைய ப்ராப்பர் கண்டிப்பா அது நீங்க நினைச்சீங்கன்னா வர முடியாது. அம்மா நினைக்கணும், இந்த நாள், இந்த நேரம், இந்த நட்சத்திரத்துல நான் உன்னை பார்க்கணும்னு அம்மா நினைக்கும் போது தான் நீங்க இதுக்குள்ள வர முடியும். அப்படியே நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கான நேரம் நல்லா வேண்டிக்கங்க. அம்மா தான் வரம் கொடுக்குற வாராகி. சரியா, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூலஸ்தான வாராகி அம்மனுக்கு, அதாவது 16 அடி வாராகி அம்மனுக்கு படி வச்சிருக்காங்க. பின்னாடி ஏறி நாமளே அபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு முறை அமைச்சிருக்காங்க. இது எந்த கோவில்லையும் இந்த மாதிரி இல்லை. இது நம்ம கையாலே ஒரு அபிஷேகம் பண்றதுன்னு போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கும் இல்லையா. இப்ப நம்ம ஜல வாராகி அம்மன் கிட்ட வந்திருக்கோம். இந்த வராகி அம்மனோட விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மஞ்சள் நம்ம எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்லை இங்கே வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்மளே அரைக்கணும்.
அரைச்சிட்டு இந்த மஞ்சளை எடுத்துட்டு போய் வாராகி அம்மனுக்கு பூசி விடணும். நம்ம எப்படி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோமோ அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு இந்த மஞ்சளை நம்ம தடவி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஜலத்துல அபிஷேகம் பண்ணிட்டு இந்த மஞ்சளை நம்ம தடவி விட்டுட்டு நம்ம வேண்டிக்கணும். இது என்ன தாத்பரியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல என்ன நோய், சருமத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், இன்னும் கேன்சர் கூட கியூர் ஆகுதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா என்னன்னா, நம்பிக்கைங்கிறது போக அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்றது தான் இதனோட இது. வாங்க நம்ம அங்க போய் அம்மனுக்கு மஞ்சள் பூசிட்டு ஒரு பிரகாரம் சுத்தி வரலாம். இவங்க உற்சவமூர்த்தி வாராகி. அதாவது இந்த அம்மன் இல்லந்தோறும் வாராகின்னு சொல்லிட்டு குருஜி ஐயா எல்லார் வீட்டுக்கும் அம்பாளை அழைச்சிட்டு போறதுக்காக இவங்களை உருவாக்கியிருக்காங்க. அம்பாள் இனிமே இந்த வருஷத்துலேருந்து எல்லார் வீட்டுக்கும் வருவாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரும், எல்லார் வீட்லேயும் அம்பாளை கூப்பிட்டு பூஜை பண்ணுங்க. அம்பாள் நம்ம வீட்டுக்கு வர்றதுன்னா சாதாரணமா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? வளர்பிறை பஞ்சமிக்கும் தேய்பிறை பஞ்சமிக்கும் நம்ம உற்சவமூர்த்தி அம்பாளை நல்லா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் சாத்தி பல்லக்கில் கொண்டு போய் ராஜ கணபதி கிட்ட வச்சிருவாங்க. அங்க அந்த நேரத்துல பஞ்சமி போது 51 யாக குண்டத்திலயும் யாகம் நடந்துட்டு இருக்கும். அந்த யாகம் முடிஞ்சு நிறைவடைஞ்ச உடனே அம்பாளை தூக்கிக்கிட்டு மூலஸ்தானம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஜலவாராகி கிட்ட வந்துட்டு ஒரு பிரதட்சணமா மறுபடியும் அம்பாள் இங்க உட்காந்துருவாங்க. சும்மாவே ஊஞ்சல்ல உட்காந்தா விட்டுற முடியுமா? நம்ம உட்காந்தா ஒரு ஆட்டணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரிதான் அம்பாளையும் ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஒரு ஆட்டிட்டு இதோ வந்துடுறேன். நம்ம இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா 10 தலை நாகம். எல்லா இடத்துலயுமே 5 தலை நாகம் தான் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கிருஷ்ணருக்கு மேல படம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இது தச நாகம். இதுல என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரத்து அன்னைக்கு திருமண தோஷம் இருக்கிறவங்க, புத்திர தோஷம் இருக்கிறவங்க சர்ப்பசாந்தி பண்ணிக்கிறதுக்காக இங்க யாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க நாகத்துக்கு அபிஷேகமும் ஸ்பெஷல் பூஜையும் ஹோமமும் பண்ணி அவங்களோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண பிராப்தமும் புத்திர பிராப்தமும் கிடைக்கிறதா நம்புறாங்க. இப்போ நம்ம திரிசக்தி வாராகி கோவில்ல இருக்கக்கூடிய எல்லா வாராகி அம்மனையும் பார்த்துட்டோம். அது போக இப்ப மற்ற சிற்பங்களும் இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இவங்க தர்மசாஸ்தா. தர்மசாஸ்தான்னா யாருன்னு தெரியும் இல்லையா? ஐயப்பன். இங்க பாருங்க, துர்வாச மகரிஷி. துர்வாச மகரிஷி யாகத்துக்கு பெயர் போனவர். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய குருஜி அவர்களும் யாகத்துக்கு மிக மிக பிரபலமானவர். மணிக்கணக்கா யாகம் பண்ண சொன்னா அவரை மாதிரி யாகம் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு திருமண பிராப்தத்துக்காகவும் புத்திர பிராப்தத்துக்காகவும் உட்காந்து மணிக்கணக்காக யாகம் பண்ணி அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு யாகத்தை நடத்தி கொடுக்கறதுல குருஜி பயங்கரமான ஒரு பெயர் பெற்றவர் அவர். வாங்க அடுத்த சுவாமி பார்க்கலாம். பாருங்க, மகாவீரர், புத்தர், எல்லா குருமார்களையும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். புத்த மதத்தினுடையதையும் வச்சிருக்காங்க, ஆதி சங்கரையும் வச்சிருக்காங்க, எல்லா குருமார்களையும் வச்சிருக்காங்க. இங்க ராமானுஜர் வைணவத்தினுடைய குருமார், குரு ராகவேந்திரர், இவரை பத்தி சொல்லவே வேண்டாம், சாய்பாபா. இடம் பாத்தீங்கன்னா நட்சத்திர வனம். என்னடா அது புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அந்த 27 நட்சத்திரத்துக்கும் உண்டான செடியை இங்க வச்சிருக்காங்க. வரவங்க அவங்களோட நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்குண்டான செடியை தொட்டு வணங்குறதும், அந்த செடிக்கு ஒரு நீர் வார்க்கிறதும்,
அவங்களுக்கே ஒரு உள்ள ஒரு சந்தோஷமும் அவங்களோட நட்சத்திரத்துக்கு அவங்க ஒரு இது பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக இப்படி வச்சிருக்காங்க. வாங்க அதை ஒரு ரவுண்டு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த 27 நட்சத்திர செடிகள் சொன்னோம் இல்லையா, அதுக்கு நடுவுல சிவனும் சக்தியும் ஒருங்கே இணைந்து லிங்கத்துல இருக்காங்க. நம சிவாய, ஓம் நம சிவாய. எப்பயுமே என்னோட எல்லா எபிசோட்லயும் நான் சொல்வேன் இல்லையா, ஆதி அந்தமும் இல்லாத ஜோதி ஸ்வரூபன் நமச்சிவாயன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நாம திரிசக்தி வாராகி கோவிலுக்கு வந்திருந்தாலும் ஒரே ஒரு வாராகி அம்மன் மட்டும் கிடையாது. மூலஸ்தான வாராகி, அக்னி வாராகி, ஜல வாராகி, ஊஞ்சல் வாராகி, இவங்க மகா வாராகி. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட மனசுக்குள்ள 1000 குறைகள் 1000 வேண்டுதல்கள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே வேண்டுதலாக வச்சு இங்கே வந்து தேங்காய் தீபம், நெய் தீபம், பூஷ்ணிக்காய் தீபம் போட்டு அம்மன் கிட்ட அவங்களோட பிரார்த்தனையை வைக்கிறாங்க. பொதுவாக அம்மன்னு பார்த்தாலே மகாமேரு இல்லாம அம்பாள் கிடையாது. லலிதாம்பிகையோட ஸ்வரூபமே மகாமேரு தான். எவ்வளோ பெரிய மகாமேரு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா கோவிலும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கிரகங்கள் ஆட்டி வைக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த கிரகங்கள் எல்லா நவகிரகங்களையும் ஜலத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது துணைவியாரோட தனியா இல்லை, எப்பயும் பொண்டாட்டி கூட இருந்தா அது ஒரு இதுதான் இல்லையா. பாருங்க, நவகிரகத்தையும் அவங்களோட துணைவியாரோட இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆதித்யாய சோமாய அங்காரகாய புதாயச்ச பிரகஸ்பதி சுக்ர சனி பிரேச்ச ராகு பகவானே கேது பகவானே நம. நான் ஒவ்வொரு தடவையும் திரிசக்தி வாராகின்னு சொல்றேன் இல்லையா, அதனோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 3 சக்தி தேவிகளை மையமாக வச்சுதான் திரிசக்தி வாராகின்ற பேரு. இந்த கோவிலோட பேர் பாத்தீங்கன்னா திரிஸ்தலம், அதாவது திருப்பத்தை தரும் திரிஸ்தலம் வாராகி கோவில். இந்த கோவில் வேலூர்ல பள்ளிகொண்டான்ற இடத்துல இருக்கு. எல்லாருக்குமே அஷ்டவாராகி அம்மன் இருக்காங்கன்றது தெரியும். இங்க பாத்தீங்கன்னா மூலஸ்தான அம்மனை சுத்தி அஷ்டவாராகி இருக்காங்க, ஒரு வாகனத்துக்கு மேல. இவங்க கருட வாகனத்துல இருக்காங்க. இது வரைக்கும் அற்புதமா இந்த கோவில்ல இருக்கிற எல்லா இடங்களையும், எல்லா தெய்வங்களையும், இங்க நடக்கக்கூடிய பூஜைகளையும், அதனோட விசேஷங்களையும் நம்ம பார்த்தோம். இவ்வளவும் ஏற்படுத்தி வச்ச குருஜி யாருங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா, இவர் தான் ஸ்ரீ வாராகி குருஜி. இவரோட இதே பாருங்களேன், திருப்பம் தரும் திரிஸ்தலம், இதுவரை இல்லை எனில் இனி நடக்கும் யாக ரிஷி. இவரோட யாகத்தினால எல்லா விஷயங்களையும் இவர் பலிதமாக்கி கொடுக்குறாருங்கிறது இவரோட வாசகத்திலேருந்தே தெரியுது இல்லையா. என்னங்க, வேலூர் பள்ளிகொண்டால இருக்கக்கூடிய திரிசக்தி வாராகி அம்மனை பார்த்தீங்களா? எல்லா இடமும் உங்களுக்கு நல்லா காமிச்சேன் இல்லையா. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி கிச்சா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி